ஹலோ மக்களே வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ரோஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து 80 rupees ரோஸ் கலெக்ஷன்ஸில் ஹெச்டி வெரைட்டி ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹெச்டின்னா ஹைப்ரிட் டீ ரோஸ், ஹெச்டி ரோசஸ். ஸோ இதில் என்னென்ன கலர்ஸ் வருது, ஸோ இந்த பிளான்ட்டை எந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணால் சூப்பராக உங்கள் வீட்டில் பூ பூக்கலாம், மினிமம் சைஸில் பூ வைக்குமா, பெரிய சைஸில் பூ வைக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் கலர்ஸ் எல்லாமே காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கேர் அண்ட் டிப்ஸ் பற்றி போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் அவலாஞ்சி, இது வந்து லைட் பேபி பிங்க் கலரில் இருக்கும். வெப்சைட்லலாம் பேபி பிங்க் கலர் ஹெச்டி ரோஸ் அப்படின்னு தான் இருக்கும். இது பேர் ஆக்சுவலாக ஸ்வீட் அவலாஞ்சின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் காமன் நேம் தான் கேட்குறீங்கன்றதுனால நான் வெப்சைட்டில் அப்படி அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மொட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் டேர்ன் ஆகி மைல்டாக ஒயிட் கலர் டோனில் வந்து பேபி பிங்க் கலர் டோனில் மாறும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கலர். பர்சனல் மை ஃபேவரட் ஆல்சோ, ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து மோஸ்ட்டாக எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்கக்கூடியது ரெட் ரோஸ். ரெட் ரோஸ் எல்லார் வீட்லேயும் ஒரு செடியாவது ஒரு டைம் ஆகுது, எப்போயாவது ஒரே ஒரு வாட்டியாவது வாங்கி வச்சுருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு இருக்க மவுஸே தனி, எங்கே பார்த்தாலும் ரெட் ரோஸ் தான் விற்றுட்ருப்பாங்க. ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம ரெட் ரோஸே வாங்குவோம் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரியான ரெட் ரோஸ். ஸோ பிளான்ட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எல்லாமே பட்டிங் பிளான்ட்டு தான், ஓன் ரூட்டட் கிடையாது. ஓன் ரூட்டட் இதில் மோஸ்ட்டாக வராது. ஸோ இது வந்து உங்களுக்கு பட்டிங் பிளான்ட்டு தான். ஸோ ஒட்டு உங்களுக்கு இந்த போர்ஷனில் இங்கே இருக்கும். ஸோ ஓகேங்களா, செகண்ட் கலர் ரெட் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஒரு ஐஸ்கிரீம் ரோஸு. ஆல்ரெடி இது ஷார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது லைட்டாக மேலே வந்து மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் இந்த ஐஸ்கிரீம் ரோஸோட ஸ்பெஷல். இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. அடுத்து ஒயிட் கலர் ரோஸ், இது ஒயிட் அவலாஞ்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒயிட் அவலாஞ்சி உங்களுக்கு க்ரீன் டோன் மாதிரி தெரியும்னு நினைக்கிற ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. இது மலர ஹெச்டி ரோஸ். ஆக்சுவலாக ஸ்வீட் அவலாஞ்சி இருக்கு இல்லையா, நான் ஃபஸ்ட்டு பேபி பிங்க் கலர் காமிச்சேன், அதுக்கப்புறம் சாண்டல் கலர் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். அது அண்ட் இது மூணுமே கொஞ்சம் வந்து க்ரீன் ஷேடில் அவுட்டர் லேயரில் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியே ஹெச்டி வெரைட்டி. ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் டோன் இருக்கிறது எல்லாமே வெளியில் அவுட்டர் லேயர் ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபோர்த் கலர். ஃபிஃப்த் கலர் பார்த்தீங்கன்னா சாண்டல் அவலாஞ்சி, பீச் அவலாஞ்சி. அது பீச் அவலாஞ்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர். இந்த ஸ்வீட் அவலாஞ்சின்றது வந்து இது பீச் அவலாஞ்சின்றது இந்த சாண்டல் கலர். லைட்டாக நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சாண்டல் கலர் தான் பார்த்தீங்கன்னா பீச் அவலாஞ்சி சொல்லுவாங்க, இது ஸ்வீட் அவலாஞ்சின்னு சொல்லுவாங்க. எதுக்குங்க நம்ம சாண்டல் பிங்க்குன்னே போய்ப்போம். ஸோ சாண்டல் கலர் இது சூப்பராக உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு ஒரு க்ரீன் ஷேட், அவுட்டரில் லைட்டாக க்ரீன் ஷேட் வரும், இன்னரில் வந்து சாண்டல் கலர் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி வரும். பூவெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்துருச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக கட் பண்ண மறந்துடாதீங்க, கட் பண்ணிவிடுங்க. அதுதான் பிளான்ட்டுக்கும் சரி. பிளான்ட் அடுத்து பிரான்ச்சஸ் வச்சு சூப்பராக துளிர் விட்டு ஃப்ளவர் வரணும்னு நினச்சிங்கன்னா இது ஃபர்ஸ்ட்டு டிப்ஸு, அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நான் காமிக்க போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் கலர், ராயல் பிங்க் கலர் தாங்க. சும்மா டார்க் பிங்க் கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பிங்க் வந்து மோஸ்ட்டாக கொத்து கொத்தாக பூ பூக்கக்கூடிய வெரைட்டியில் வராது. இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொத்து கொத்தாக பூ பூக்கும். ஸோ என்கிட்ட இருக்க டோட்டலாக 6 to 7 கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இதுதான், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பட்டிங்னு ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஸ்டாக் கண்டிப்பாக வரக்கூடாது. 7 லீவ்ஸ் இருந்தால் ரூட் ஸ்டாக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு கூட சில டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஓன் ரூட்டடாக இருந்துச்சுன்னா அதில் 7 இலை இருந்தாலும் சரி, 10 இலை இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பூ வைக்கும். நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது ரூட் ஸ்டாக் 7 இலை ஆண் கொடி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அது ரூட் ஸ்டாக்கா இல்லை பட்டிங்கான்னு மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். சாரிங்க, டிப்ஸ் கொடுக்கும் போதே நடுவில் இன்ட்ரப்ட் பண்ணுற ஒரு ஆரஞ்சு கலர் ஃபேண்டா ஆரஞ்ச் ஹெச்டியை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை இன்டிமேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 7 லீஃபை பற்றி சொல்லியாச்சு. ஓன் ரூட்டட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டிங், இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு 7 லீவ்ஸ் இருக்கா இல்லையான்றதே தெரியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், இதில் பார்த்துக்கோங்க 1 2 3 4 5 6 7 இது இருக்கா. இதே பிரான்ச்சில் உங்களுக்கு மொட்டு வந்திருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு இதை எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு தனியாக தெரியுது. இதுலேயும் 7 லீவ்ஸ் இருக்கும், இது தனியாக தெரியும். இதுதான் ஆண் கொடி. ஓகேங்களா, டிஃப்ரென்ஷியேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிளைண்டாக வந்து 7 இலை இருந்தால் பூ வைக்காதுன்னு அப்படின்னு அர்த்தமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக இருக்குன்னு பூக்களை நீங்கள் செடிகளில் விடுற வரைக்கும் ஓகே.
பூ தான் முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பூக்களை கட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை என்ன பண்ணுறீங்களோ எனிஹவ், ஆனால் கட் பண்ணிடணும். கட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் உடச்சி விடும் போது ஸ்டெம்முக்கு டேமேஜஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிசரோ சிக்கேச்சரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இந்த லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து நீங்கள் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் தான் அடுத்த நியூ ஷூட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி துளிர்கள் எடுக்க ஆரம்பிக்கும். இல்லாட்டி அது லேட் ஆகும். லேட் ஆகிடுச்சுன்னா நான் எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்கள். இந்த பிளான்ட் அந்த மாதிரி பூக்கள் கட் பண்ணாமல் விட்டது எவ்வளோ தூரம் டல் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த பூக்களே எல்லா சத்துமே எடுத்துரும். பூக்கள் எவ்வளோ நாள் உங்களுக்கு செடியில் இருக்கோ அந்த அளவுக்கு பூக்கள் சத்துக்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். செடிகளுக்கு சத்து போகாது. செடிகளுக்கு சத்து இருந்தால் தான் நிறைய பிரான்ச்சஸ் வரும், நிறைய மொட்டுகள் வரும், நிறைய பூ வைக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டரிங். இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 வாட்டி தண்ணி ஊற்றி தான் ஆகணும். கம்பல்சரி கார்டனிங் வச்சுருக்கவங்க போய் பார்த்துட்டு தண்ணியை ஊற்றுங்க. மறந்து கூட விட்டுறாதீங்க. வெளியூருக்கு எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இல்லை வந்து சொட்டு நீர் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அப்புறம் போங்க. ஏன்னா அவ்வளோ வெயில் வாட்டி வதைக்குது, தாங்கவே முடியாது. செடிகளுக்கு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா கூட அப்படியே ஃபுல் ஆஃப் ட்ரை ஆகி இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும். தண்ணி 2 வாட்டி ஊற்றிடுங்க. மல்ச்சிங் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மல்ச்சிங் வந்து நீங்கள் வேறு எதோ யூஸ் பண்ணணும், இலை தலைகள்லாம் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கூட இல்லை. நீங்கள் வீட்டுக்கு சாதாரணமாக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, கடையில் வாங்கிட்டு வந்து தேங்காய், அதில் தேங்காய் வந்து மேலே இருக்க அந்த நாரை பிரிச்சிங்கனாவே ஒரு நார் வரும் இல்லையா, அந்த நாரை கூட நீங்கள் போட்டு விட்டு மல்ச்சிங்காக யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபெர்டிலைசர் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக கொடுங்க. இன்ஆர்கானிக்காக கொடுக்காதீங்க. டோசேஜ் உங்களுக்கு அளவே தெரியாமல் இன்னும் தொட்டுறாதீங்க. அளவு தெரியலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆர்கானிக்காக கொடுங்க. ஆர்கானிக்காக கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் டோசேஜ் அதிகமாகிடுச்சுன்னா கூட எஃபெக்ட் அவ்வளோ தெரியாது. கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது டோசேஜ் அளவே தெரியாமல் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா செடிகள் வீணாக போயிடும், கருகும், டைபேக் ஆகும், இந்த மாதிரிலாம் வரும். பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வராமல் பார்த்துக்கோங்க. முன்கூட்டியே வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போ சம்மர் சீசனில் ஏபிட்ஸு, ட்ரிப்ஸு இது எல்லாமே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. லைன் பை லைனாக ஒன்றுத்துக்கு அட்டாக் ஆச்சுன்னா எல்லாத்துக்குமே லைனாக அட்டாக் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரோஸ் ஹெச்டி வெரைட்டி ரோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.